இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எதையுமே கண்களாலேயே எடை போடக்கூடியவர்கள். அதாவது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்ணிலேயே பார்த்து எடை போட்டுருவாங்க. இப்படிதான் அவங்க இந்த மாதிரிதான ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே பார்த்து சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி இவங்க கிட்ட யார் பழகினாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிட மாட்டாங்க. என்னதான் அவங்க நல்லா க்ளோஸா இவங்க கிட்ட பழகினாலுமே துலாம் ராசிக்காரர்கள் வந்து டக்குன்னு யார்கிட்டயும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஏதோ ஒன்று, ஐயோ வேணாடா, பட்டதெல்லாம் போதுண்டா, ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாடா, ஓரளவு தான் அப்படின்ற மாதிரி அதுல கவனத்துடன் இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் துலாம் ராசியுடைய அதிபதி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் வீட்டுல யாருன்னா சனி பகவான் இருக்காரு. சோ அதனால 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இவ்வளவு நாட்களா பாத்தீங்கன்னா நிறைய எதிரி தொல்லை. ஆனா 6ஆம் வீடுன்றது பாத்தீங்கன்னா ரோகஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய எதிரிகளை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வீடு தான். சோ அதனால உங்களுக்கு யாரு எதிரியா இருக்காங்க அப்படின்றத வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது. ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, இவங்க கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்றோம், இவங்கதான் நமக்கு எல்லாமே ஒரு வெல்விஷர், இவங்கதான் நமக்கு நல்லதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனா அவங்க தான் உங்களுக்கு வந்து சரியில்லாதவங்க, அவங்க தான் உங்களுடைய எதிரின்றத சனி பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. அவங்களால வந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றத காட்ட போறாரு. சோ அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இது எல்லாமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு. 5ல ராகு இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவாரு. அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல போய் ராகு உட்காந்துருக்கும் போது குழந்தை பாக்கியத்தை தடை பண்றதுனால இந்த வருஷம் வந்து குழந்தைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இந்த வருஷம் போய் எடுக்கலாமா அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வருஷம் மட்டும் போய் எடுத்துறாதீங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண வேண்டாம். ஜூன் மாசத்துக்கு பிறகு, அதாவது ஜூலை மாசம் அந்த மாதிரி அக்டோபர் மாசம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா ஜூனுக்கு முன்னாடி நீங்க என்ன ட்ரை பண்ணாலுமே அது உங்களுக்கு ஃபெயிலியரா தான் போய் முடியும். ஸோ அதனால போய் டாக்டர் கிட்ட பைசா கொடுத்து நீங்க வந்து செலவு தான் ஆகுமே தவிர உங்களுக்கு அதாவது நீங்க நினைச்ச விஷயம் வந்து கைகூடாது. ஸோ அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையே இல்ல, வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, என் வேலை கிடைச்சாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போக முடியும், வேலை கிடைச்சாதான் என் வீட்டுல இருக்கிறவங்களுடைய கடனை அடைக்க முடியும், வேலை கிடைச்சாதான் என் அப்பா அம்மாவுக்கு நான் சாப்பாடு போட முடியும், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு எங்கிட்டு இருந்த வேலையே இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 9ல குரு சொல்லுவாங்க பாருங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு. அதாவது எங்க ஓடி போனாலுமே 9ல குரு இருக்கும்போது பொழைச்சுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால தொழிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, 9ல குரு இருக்கும் போது உங்களுக்கு அல்ல குறையாத செல்வங்களை கொடுத்துட்டே இருப்பாரு. குருனாவே பொண்ணுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதனால குரு வந்து பொன் பொருளை கொடுக்கறதுக்கான ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. லாபத்துக்கு குறையவே இருக்காதுங்க, அடிச்சு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாபத்துக்கு குறையவே இருக்காது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமா அமைய போகுது. வீடு, மனை, வண்டி, ரொம்ப நாளா வந்து வண்டி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வண்டி வாங்கறதுக்கான ஒரு யோகமே வரல கூட இருக்கு. நான் எந்த வண்டி பார்த்தாலுமே அது எனக்கு செட் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க நினைச்ச மாதிரி, அதாவது சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்கு இருந்தா கண்டிப்பா சைக்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பைக் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போற பசங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பைக் கிடைக்கும். இல்ல ஒரு ஏஜ் பர்சன் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கார் வாங்குவீங்க. சோ அந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்த மாதிரியான உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதாவது வண்டி வாகனத்துல நீங்க நினைச்ச மாதிரியான வண்டி வாகனம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த 2026ல. துலாம் ராசிக்கான பரிகாரம். துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா
உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி. சுக்கிரன்னாவே உங்களுக்கு தெரியும், அம்மன் தெய்வங்களை வழிபடணும். சோ அதனால உங்க வீட்டு பக்கத்துல, அதாவது எல்லை அம்மன் சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாரு எல்லை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உங்க கையாலே வேப்பலை இருக்கு பாருங்க, அந்த வேப்பலைய மாலையா கட்டி ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சூளம் இருக்கும்ல, அந்த சூளத்துல சொருவிட்டு வாங்க. உங்களுடைய, அதாவது நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு நினைக்கணும், இந்த வருடம் ஃபுல்லாவே நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் முழுவதுமே சந்தோஷம் மட்டுமே உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை அந்த தெய்வமே உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும்.